வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆட்டம் காலியாக போகும் அண்ணாமலை அவருக்கு வலுக்கும் எதிர்ப்புகள், அவரை உதாசீனப்படுத்தும் மோடி, அமித்ஷா, இப்படி பல்வேறு தரப்புல இருந்து பல்வேறு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு அண்ணாமலையை பற்றி. ஸோ அண்ணாமலை இன்றைய சூழல் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நண்பர்களே, வழக்கமாக புத்தகம் வாங்க கோரிக்கை வைப்பேன். இன்றைக்கி அதுக்கு பதிலாக புதுசாக வேறு ஏதோ பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. புத்தக கண்காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. புத்தக கண்காட்சியில் நுழைவு வாயில் 7வது வாயில் வஉசி பாதை அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா F10D அப்படின்னு போட்டிருக்க ஸ்டாலில் நம்ம தமிழ் நூல் மன்றத்தோட ஸ்டால் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் புத்தகம் வாங்கலாம். தினமும் மாலை 7 மணிக்கு நான் அங்கே வந்துடுவேன். ஸோ என்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட நீங்கள் நேராக வாங்க, நேராக சந்திப்போம், உரையாடுவோம், பேசுவோம். சரியா? உங்களை எல்லாம் புத்தக கண்காட்சியில் சந்திப்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன். அண்ணாமலை பாஜக தலைவராக ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தார். வந்து தமிழ்நாட்டில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. அந்த சாட்டையால் அடித்ததே வந்து பின்னாடி ஒரு கதை இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த கதை எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியல. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து இது பதவி போக போகுது, அதனால தான் வந்து ஏதாவது ஒரு ஷோ காமிச்சு பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டேன், செருப்பு போட மாட்டேன் அப்படின்லாம் வந்து அவர் அறிக்கை விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பின்னணியில் வேறு ஏதாவது உண்மை செய்திகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பாஜகவோட ஆதரவாளர் மாரிதாஸ். அந்த மாரிதாஸே வந்து அண்ணாமலை மீது பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அதாவது திண்டுக்கல் பக்கத்தில் பிரிக்லின் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? கிளீன், அதாவது பெரிய லெவலில் செங்கசூளை, இல்லைன்னா நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி சொல்கிறது அந்த சேம்பர் செங்கல் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி செங்கல் சேம்பர் ஒன்று அண்ணாமலை சேம்பர்ஸ் அப்படின்னே பேர்லேயே திண்டுக்கல் பக்கத்தில் வச்சிருக்கிறார். அந்த திண்டுக்கல் பக்கத்துலேயே அந்த சேம்பரில் போய் ஐடி ரைடு நடந்திருக்கு, இன்கம் டேக்ஸ் ரைடு. அதாவது நேரடியாக அண்ணாமலைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சிவகுமார்னு ஒருத்தர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையோட அக்காவின் கணவர். சரியா? அவர் பேரில் தான் பினாமியில் நடக்குது. இந்த சிவகுமார்ன்றவர் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரில் தான் சுற்றிட்டு இருந்தாராம். இப்போ பார்த்தா ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்காராம், இன்னும் பல கார்கள் இருக்குது. அந்த சூளைக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 ஜேசிபி, 20 லாரி, இவ்வளவும் இருந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த சூளையில் அடியில் பார்த்தீங்கன்னா ஏதோ கருங்கல் மாதிரி பாறை மாதிரி கிடச்சிருக்குது. அதை தோண்டுவதற்கெல்லாம் அனுமதி கிடையாது. ஏன்னா அது வந்து கனிம வளத்தை திருடுவது அப்படின்ற கோணத்தில் வந்துடும். அதெல்லாம் வேற உடச்சி எடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த ஐடி ரைடில் மட்டும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 240 கோடி ரூபாய் வரி செலுத்தவில்லை அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஒரு செங்கசூளையிலேருந்து எப்படி இவ்வளோ வருமானம் வரும்? சேம்பர் செங்கலாகவே இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்ததாக கணக்கு காமிச்சிருந்தா தான் வரி செலுத்தாத தொகை சுமார் 240 கோடி அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ 1000 கோடி ரூபாய் ஒரே இது வந்து ஃபங்க்ஷனாக ஆரம்பித்து 1 வருஷம் தான் ஆகுது. அதுவும் அதில் நம்ம கவனிக்கணும். அப்போ இதில் என்ன நடக்குது? அண்ணாமலை பார்த்தீங்கன்னா லண்டன் போயிட்டு வந்ததுலேருந்து மோடியோ அமித்ஷாவோ அவரை சந்திக்கவே இல்லை. சரியா? இப்போது அண்ணாமலையிடம் பல ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருப்பதாக நம்பப்படுகிறது. யாரால்? பாஜகவால் நம்பப்படுகிறது. அப்போ அவரை வந்து கட்சி பதவியிலேருந்து தூக்கிடலாம் அப்படின்னு தலைமை வந்து முடிவெடுத்துட்டாங்க. இப்போ தனியாக அவரை தூக்கிட்டாங்கன்னா அண்ணாமலைக்கு ஓரளவு பேர் இருக்குது. அவருக்கு அந்த பாஜகன்ற ஒரு அடையாளத்தை தாண்டி அண்ணாமலை அப்படின்ற பேரே இருக்குன்றது நிதர்சனமான உண்மை தான். அதெல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. 5 ஆண்டுகளாக அவரும் அங்கேயும் சுற்றி எண் மக்கள், எண் மண், எண் மக்கள் அப்படின்லாம் போய் பல வேலைகள்லாம் செஞ்சு ஓரளவுக்கு அவருக்கு முகம் பிரபலம். அவருக்கு ஓட்டு விழுமான்றது வேற விஷயம். அவரது முகம் பிரபலமான முகமாக மாறிவிட்டது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அப்போது அண்ணாமலையை கட்சியை விட்டு தூக்குனா
அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படி தொடங்கிட்டா என்ன பண்றது? அப்படி தொடங்கினா பிஜேபி சுத்தமாக காலி. அதுதான் விஷயம். ஏன்னா பிஜேபியை ஏற்கனவே அண்ணாமலை வந்து அடித்து துவைச்சு காயப்பட்டு தான் வச்சிருக்கிறாரு. அண்ணாமலையை தவிர வேற யாரும் அங்கே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை அவர் ஏற்கனவே உருவாக்கிட்டார். முன்னாடி பாஜகவின் அடையாளமாக தெரிந்த பல முகங்கள் இப்பெல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை. நாராயணன் திருப்பதி, அப்புறம் ஹெச் ராஜா, எஸ்வி சேகர், கஸ்தூரி, இது பல பேர் இருந்தாங்க. இப்போ யாரோட முகமும் தெரிவதில்லை. ஒன்லி அண்ணாமலை அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு அவர் கட்சியை நகர்த்திட்டார். ஈவன் தமிழிசை சவுந்தரராஜனே வந்து இருக்கிறாங்களா இல்லையான்றதே தெரியலன்ற அளவுக்கு. தமிழிசை சவுந்தரராஜன், குஷ்பு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் யாருடைய முகமும் பாஜகவின் முகமாக நமக்கு தெரிவதில்லை. அண்ணாமலை மட்டும்தான் பாஜகவின் முகமாக தெரிகிறார். இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அண்ணாமலையை கட்சியை விட்டு நீக்கினாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அப்போது அவர் தனியாக கட்சி தொடங்கலாம். அப்படி தொடங்கினா என்ன ஆகும்? பாஜக தமிழ்நாட்டில் சுத்தமாக வைப் அவுட் ஆகிடும். மறுபடியெல்லாம் இன்னொரு தலைவரை கொண்டு வந்து திரும்பவும் கிராஸ் ரூட்லேருந்து டெவலப் பண்ணி அதெல்லாம் வந்து வாய்ப்புக்கே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய அந்த பாஜகவுக்கு வரக்கூடிய அந்த சொற்ப ஓட்டுகள் கூட அதன் பிறகு வரவே வராது அப்படிங்கிற சூழலில் தான் இப்போ இருக்குது. ஏன்னா இப்போ விஜய் ஒரு பக்கம் வந்து நிற்கிறாரு. அதுக்கு இல்லாமல் அண்ணாமலை, அப்புறம் சீமான், அப்புறம் ஏடிஎம்கேன்னு இப்படி பல அணிகளாக எல்லாரும் பிரிஞ்சு நிற்கிற இந்த நேரத்தில் அண்ணாமலையை கட்சியை விட்டு தூக்குவது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயமாக பாஜக தலைமை பார்க்கிறது. அதுக்காக தான் இந்த ஐடி ரைடு. ஏன்னா ஐடி ரைடு குறிப்பாக, அதாவது இந்த ரைடை பற்றி அண்ணாமலை சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கூட தாங்க என் பங்காளி, ஜோதிமணி இருக்காங்களே அவங்க கூட எனக்கு பங்காளி தான், அவங்க வீட்டிலலாம் ரைடு நடக்குதா? அப்போ பாருங்கள், கட்சியோட சொந்தக்காரனாக இருந்தால் கூட அவங்க மேலே ரைடு நடத்துகிற அளவுக்கு பாஜக நேர்மையாக இருக்குது அப்படின்னு இவர் வேற ஒரு புது உருட்டுறாரு. எதுக்கு உங்கள் மச்சான் தானே அவர் சிவகுமார் வீட்டில் எப்படி ஐடி ரைடு நடந்தது அப்படின்னு. அந்த ஐடி ரைடு நடந்த முழு நேரமும் 2 நாளாக இன்னொன்று நடந்திருக்கு, 2 நாளாக 3 நாள் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் முழுமையாக அவரை வெளியவே விடலை, உள்ளே வச்சு தான் வச்சு எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துருக்கிறாங்க. அப்போ இந்த ரைடு என்பது அண்ணாமலைக்கு விடுக்கப்படும் ஒரு அச்சுறுத்தலா? வெளியே போனோன்னா தூக்கி உள்ளே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக நிற்கிது. இதே நேரத்தில் ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்து பாஜகலேருந்து டெல்லி போய் தலைமையை சந்திக்க போயிருக்காங்க. அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் போயிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டப்போ நாங்கள் கட்சியில் சம்மந்தமாக போய் பேச போனோம், பொதுவாக அப்படி தானே சொல்லுவாங்க, கட்சி நடவடிக்கைகளை பற்றி பேசுறதுக்காக போனோம், மற்றபடி அங்கே என்ன பேசணுன்றதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுங்க அப்படின்னு அவங்க பொதுவாக சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் அண்ணாமலைக்கு இது என்ன நடக்க போகுது? ஏன்னா அங்கே வந்து அந்த இடத்தோட மதிப்பு வந்து சுமார் 100 கோடி ரூபாய்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பத்திரப்பதிவு பண்ணது வந்து வெறும் 60 லட்சம் ரூபாய்க்கு தான் பண்ணியிருக்காங்க. சாரி, மன்னிக்கணும், 1000 கோடி ரூபா கிட்ட இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்ம சொல்லலை, மாரிதாஸ் சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க ஏன்னா மாரிதாஸுக்கு வந்து முதலில் பாஜகவில் ஏதோ ஒரு பதவி கொடுக்கறதா சொல்லி அதுக்கப்புறம் அந்த பதவி கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இனிமேல் பாஜக ஆதரவு நிலையிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாரிதாஸே அறிக்கை விட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ மாரிதாஸ் ஒரு யூடியூபர் தானேங்க, அவர்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அப்படி கிடையாது. பாஜகவை பொறுத்தவரை அவர் ஒரு முக்கியமான இன்ஃப்ளூயன்சர், அதை மறுக்கவே முடியாதுல்ல. அப்போ அதுவும் ஒரு பின்னடைவு. அண்ணாமலைக்கு கொடுக்கப்படும் இந்த த்ரெட்டு, நீங்கள் வந்து கட்சியை விட்டு தூக்குனா கம்முன்னு போகணும், வேற தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் அது இதுன்னு போனீங்கன்னா ரைடு விட்டு மொத்தமாக தூக்கி உள்ளே வச்சுருவோம் அப்படின்ற ஒரு த்ரெட்டு கொடுக்குறாங்க. அண்ணாமலை கேட்ட ஆஃபர் வந்து, சரி அப்படி கட்சியை விட்டு என்னை தூக்குனீங்கன்னா மத்திய மந்திரி பதவி கொடுங்க எனக்கு, இப்போ ஒரிசாவில் தான் ஜெயிச்சிருக்கீங்கல்ல, அதன் மூலமாக ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை வாங்கி அந்த ராஜ்யசபா எம்பியாக என்னை ஆக்கி என்னை ஏதாவது ஒரு மந்திரி ஆக்குங்க அப்படின்னு போய் கேட்டிருக்கிறாரு. அதற்கும் பாஜக தலைமை எதுவும் பதில் சொல்லலை. ஆக மொத்தத்தில் அண்ணாமலை வந்து இப்போ ஒரு இருதலை கொல்லி எறும்பு போல நிற்கிறார். கட்சியை விட்டு வெளியே போனால் மீடியா போட்டு பிச்சு பிடுங்கிடுவாங்க, மீடியா சும்மா இருக்காதுல்ல. அப்போ அதாவது கட்சி தலைமை பதவி போச்சுன்னா, கட்சி தலைமை பதவி போய் வெறுமன மெம்பராக கட்சியில் இருப்பாரா அப்படின்றதும் ஒரு $1000 கொஸ்டின். இல்லை கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கிறேன்னு சொல்ல போகிறாரா? ஏன்னா சொத்துக்கு பிரச்சனையா, பதவியா பணமா அப்படின்னு இருந்தால் பணம் தானே முக்கியம்னு சொல்லி இவங்கெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ இது பணத்துக்காக இவர் தன் பதவியை விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கேள்வி.
ஏன்னா அவரை பதவி விட்டு தூக்குவது அப்படிங்கிறது உறுதியாகி விட்டது அப்படின்னு பல தரப்பிலிருந்தும் பல பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நாம் கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த விஷயத்தை எடுத்தோடனே நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு நடந்திருக்கிற சூழல் இதுதான். அவரை வந்து மோடியும் அமித்ஷாவும் லண்டன்லேருந்து வந்த நாள் முதல் இன்று வரை சந்திக்கவே இல்லை. அது ஒரு பாயிண்ட்டு. இங்கேருந்து ஒரு குழு வந்து டெல்லிக்கு போய் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் தமிழிசையோடு சேர்த்து. அப்புறம் இவர் வந்து எனக்கு ஒரிசா ராஜ்யசபா எம்பியாக மாற்றி எனக்கு மந்திரி பதவி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் மறுக்கப்பட்டிருக்கு. பத்தாவதுக்கு அவரோட செங்கல் சோலையில் ரைடு நடத்தி 240 கோடி வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கன்றப்போ இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.